உன்னை நினச்சி பார்க்கும்போது கவிதை மனசில் அருவி மாதிரி கொட்டுது. ஆனால் அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதான் அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை செத்து போனதுக்கு அப்புறம் உன் ஞாபகத்தை சுமந்துட்டு வாழணுன்றதே நல்ல முடியாத விஷயம். நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சுகமா வாழ சொல்றீங்க. உன் மனசுல ஈரம் இருக்கா? ஆண்டவன் உன் இதயத்துல குறைய கொடுத்தான்றதுக்காக நீ இதயத்தை கொல்லாம கொண்டுட்டு இருக்கியே, இது எந்த விதத்துல நியாயம்? இதை பாரு, காயத்தினால இதயத்துக்கு ஏற்படுற வலி கூட காதல்னால இதயத்துக்கு ஏற்படுற வலி அதிகம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, என்னால இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உனக்கு வலிச்ச எனக்கும் வலிக்கணும்னு ஆசைப்பட்டேனே. உனக்கு வலிச்ச ஊருக்கே வலிக்கணும்னு இப்படி காசுக்கு நடிச்சு என் மனசுக்கு எழுதிட்டே. நான் எந்த வச்சு தப்பேன்? நீ ஆயிரத்தட்டு கேட்டேன், கிடைக்கலன்னு பாருங்க. நான் உன்னை மட்டும் தானே கேட்டேன். அதை கூட முழு மனசா கொடுக்க முடியாது உனக்கு. எங்க இருந்து கேட்டதெல்லாம் கிடைக்கும். ஐ லவ்ங்கிறது சாதாரண வார்த்தை இல்லைங்க. உண்மையா காதலிக்கிறவங்களுக்கு அது வேதம், மந்திரம், உபனிஷம், ஏன் கடவுளோட ஒரு படி மேல. நீங்க ரொம்ப விளையாட்ட சொல்லிட்டீங்க. பஞ்சபூதம், 4 வேதம், 3 கடவுள், 2 சமயம், ஒரு வானம், இது எல்லாத்தையும் விட பெருசுங்க ஐ லவ்ங்கிற வார்த்தை. அது மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட மட்டும் சொல்றது. என் காதல் மேல சத்தியமா சொல்றேன், இந்த ஜென்மத்துல என்ன தவிர வேற யாருக்கிட்டையும் உங்களால ஐ லவ் யூ சொல்லவே முடியாது. பிடிக்கலையா? பிடிக்கலன்னு மட்டும் போய் சொல்லாதீங்க ஜீவா. அன்னைக்கு ராத்திரி பூரா ட்ரெயின்ல தூங்காம ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தோமே, அதுக்கு என்ன அர்த்தம் ஜீவா? லெட்டர் போடுவீங்களா ஜீவா? ஏன் ஜீவா? நீ நம்ம 2 பேருக்குள்ள எதுவும் இல்லை விஜி. அப்ப நம்ம காதல் உங்க ஐயா நம்ம 2 பேரும் மேல வச்சு நம்பிக்கைய காப்பாற்றணும் விஜி. நம்ம 2 குடும்பமும் பிரிஞ்சிடக்கூடாது விஜி. நீங்க தானே கேட்க சொன்னீங்க, அதான் கேட்டேன். தப்பா? இந்த பொண்ணுங்களை இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க. ஏன் இப்படி சொல்றீங்க? உண்மையான காதல்னு நினைக்கிறேன். என்னுடைய நட்பு உனக்கு காதலா தோணிருக்கலாம், ஆனா உன்னுடைய நட்பு என்ன பொறுத்த வரைக்கும் நட்போடு நின்று போச்சு. நம்ம 2 பேருக்கு நடுவுல நடந்த எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட். நீ அதை காதல்னு நினைச்சிருந்தா